தன்மாத்ரா என்பது 2005ஆம் ஆண்டு வெளிவந்த இந்திய மலையாள திரைப்படமாகும். இது பத்மராஜனின் ஓர்மா எனும் சிறுகதையை அடிப்படையாக கொண்டு சி எழுதி இயக்கிய திரைப்படமாகும். இது ரமேசன் நாயர் அதாவது மோகன்லால் மற்றும் அவரது குடும்பத்தினர் வாழ்க்கையில் அல்சைமர் நோயினால் ஏற்பட்ட தாக்கங்களை சித்தரிக்கிறது. இப்படம் வணிக ரீதியாக 3 மடங்கு வசூல் குவித்து 150 நாட்கள் ஓடிய திரைப்படமாகும். தன்மாத்ரா சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை மற்றும் அறிமுக நடிகர் அர்ஜுன் லாலுக்கான ஸ்பெஷல் மென்ஷன் விருது உள்ளிட்ட 5 கேரள மாநில திரைப்பட விருதுகளை வென்றது. 53வது தேசிய திரைப்பட விருதுகளில் மலையாளத்தின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் வென்றது. இந்த படத்தின் கதையை சுருக்கமாக பார்க்கலாம். ரமேசன் நாயர் ஒரு கேரள அரசின் செயலக ஊழியர். தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். நேர்மை மற்றும் ஒழுக்கமான மனிதர். ரமேசனின் குடும்பத்தில் அவரது அன்பு மனைவி லேகா, +2 படிக்கும் மகன் மனு மற்றும் ஆரம்பப் பள்ளி மாணவியான மகள் மன்சு, பேபி நிரஞ்சனா ஆகியோர் உள்ளனர். ஒரு சிறந்த மாணவராக இருந்தும் தன்னால் சாதிக்க இயலாத IAS எனும் இந்திய நிர்வாக பணிப்படிப்பில் தனது மகன் சேர வேண்டும் என்பது அவரது மிகப்பெரிய லட்சியம் ஆகும். மனு மிகவும் அன்பான மகன் மற்றும் ஒரு புத்திசாலி மாணவர். மனு தனது தந்தையுடன் மிகவும் பாசமாக இருக்கிறார். ரமேசன் நினைவாற்றலில் சிக்கல்கள் உருவாகத் தொடங்குகிறது. கவனக்குறைவு மற்றும் ஞாபக மறதி எனத் தொடங்கி அறிவாற்றல் கோளாறு மற்றும் நடத்தை குறைபாடுகள் என விரைவாக வளர்கிறது. ரமேசன் தனது வீட்டில் குளிர்சாதன பெட்டிக்குள் மிக முக்கியமான அலுவலக கோப்பை தவறாக வைக்கும்போது இதை நாம் முதன்முறையாக கவனிக்கிறோம். ஒரு நாள் காய்கறி மூட்டையை வாங்கிக் கொண்டு அலுவலகம் வரும் அவர் அலுவலக நேரம் முடிந்து வீட்டை அடைந்தது போல் நடந்து கொள்கிறார். அவர் தனது நேரத்தையும் இடத்தையும் இழந்ததைப் போல அலுவலகத்தில் வித்தியாசமாக செயல்படத் தொடங்குகிறார். அவரை அவரது குடும்பத்தினரும் நெருங்கிய நண்பருமான ஜோசப் எனும் ஜெகதி ஸ்ரீகுமார் மருத்துவரிடம் அழைத்துச் செல்கிறார். மருத்துவமனையில் ரமேசனுக்கு குடும்ப அல்சைமர் நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இது நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் திறன்களை படிப்படியாக செயல் இழக்கச் செய்கிறது. இந்த செய்தி அதுவரை மகிழ்ச்சியில் மட்டும் திளைத்த குடும்பத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அவர்களின் உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறது. சோகமான இந்த செய்தியால் குடும்பம் நொறுங்கிப் போகிறது. பாசப்பிணைப்புடனும் தளராத உறுதியுடனும் இக்குடும்பம் இந்த இடரை எதிர்கொள்ள முனைகிறது. ரமேசனின் அல்சைமர் நோயால் ஏற்படும் அதிர்ச்சி, பாதுகாப்பின்மை மற்றும் நிச்சயமற்ற தன்மையை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான் படத்தின் மீதிக்கதை. சினிமா பிரியர்கள் பார்த்தே தீர வேண்டிய மிக சிறந்த படங்களில் ஒன்று. நன்றி, வணக்கம்.